நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு ஏன்னா பைத்தியக்காரங்களா? நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதிச்சு பார்க்காத வரை போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன். ஏண்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிப்பா. நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல், ஐயோ இசைன் கடவுள், அவர் பேண்ட அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. இந்த பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தன் உசுறு ஒருத்தன் காப்பாத்தினா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தியேட்டர்ல புகைப்படத்தில் உடல் நலத்திற்கு தேங்கானது புற்றுநோய் உருவாக்கும்னு போடுறத பார்த்துட்டு படம் முடிஞ்சாலும் வெளியே போய் சிகரெட் பிடிக்கிறாங்க பத்தியா? அந்த மாதிரி தான் நான் சொல்றது. ஆனா யாராவது ஒருத்தன் திருந்தும் அல்ல, அது போதும்.